Teaching and Learning Psychology TNTAT 2025 Unit 8 Part B உங்கள் அனைவரையும் விங் அகாடமி மூலமாக அன்போடு வரவேற்கிறேன். President powered by S. Chanju Prabhakar, psychotherapist. Now we can see paradigms of organizing learning. Teacher-centric definitions. Teacher-centric approaches involve teacher-led instruction and authority. Benefits: provide structure and ensures learners meet learning objectives. கற்றலை ஒருங்கமைக்கும் முன்மாதிரிகள். ஆசிரியர் மையப்படுத்தப்பட்டது. வரையறை. ஆசிரியர் மையப்படுத்தப்பட்ட அணுகுமுறைகள். ஆசிரியர் தலைமையிலான கற்றல் மற்றும் அதிகாரத்தை உள்ளடக்கியது. நன்மைகள்: இது கட்டமைப்பை வழங்குகிறது மற்றும் கற்பவர்கள் கற்றல் நோக்கங்களை அடைவதை உறுதி செய்கிறது. Subject-centric definitions. Subject-centric approaches focus on the subject matter and curriculum. Benefits: ensures learners meet learning objectives and develop subject-specific knowledge. பாடம் மையப்படுத்தப்பட்டது. வரையறை. பாடம் மையப்படுத்தப்பட்ட அணுகுமுறைகள் பாடப்பொருள் மற்றும் பாடத்திட்டத்தில் கவனம் செலுத்துகின்றன. நன்மைகள்: இது கற்பவர்கள் கற்றல் நோக்கங்களை அடைவதையும் பாடம் சார்ந்த அறிவை வளர்த்துக் கொள்வதையும் உறுதி செய்கிறது. Learner-centric definition. Learner-centric approaches prioritize the learner's needs, interests and abilities. Benefits: fosters engagement, motivation and autonomy. கற்பவர் மையப்படுத்தப்பட்டது. வரையறை. கற்பவர் மையப்படுத்தப்பட்ட அணுகுமுறைகள் கற்பவரின் தேவைகள், ஆர்வங்கள் மற்றும் திறன்களுக்கு முன்னுரிமை அளிக்கின்றன. நன்மைகள்: இது ஈடுபாடு, உந்துதல் மற்றும் சுய ஆட்சியை வளர்க்கிறது. Theory of instruction. Definitions. Berners' theory of instruction emphasizes the importance of scaffolding, discovery learning and spiral curriculum. Benefits: it enhances learning outcomes, promotes critical thinking and develops problem-solving skill. கற்பித்தல் கோட்பாடு. புலனர். வரையறை. புலனரின் கற்பித்தல் கோட்பாடு தாங்குதல், கண்டுபிடிப்பு கற்றல் மற்றும் சுருள் பாடத்திட்டத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. நன்மைகள்: இது கற்றல் விளைவுகளை மேம்படுத்துகிறது, விமர்சன சிந்தனையை ஊக்குவிக்கிறது மற்றும் சிக்கலை தீர்க்கும் திறன்களை வளர்க்கிறது. Phases of teaching. Pre-active. We have three actually: pre-active, interactive, post-active. Let us see now pre-active. Pre-active definition. Pre-active phase involves planning and preparation. Benefits: it ensures effective instruction and promotes learners engagement. கற்பித்தல் நிலைகள். முன் செயல்நிலை pre-active. வரையறை. முன் செயல்நிலை என்பது திட்டமிடல் மற்றும் தயாரிப்பை உள்ளடக்கியது. நன்மைகள்: இது பயனுள்ள கற்பித்தலை உறுதி செய்கிறது மற்றும் கற்பவர் ஈடுபாட்டை ஊக்குவிக்கிறது. Interactive definition. Interactive phase involves implementation and delivery. Benefits: fosters learners engagement, promotes social interaction and develops communication skills. ஊடாடும் நிலை. வரையறை. ஊடாடும் நிலை என்பது செயல்படுத்துதல் மற்றும் வழங்குதலை உள்ளடக்கியது. நன்மைகள்: இது கற்பவர் ஈடுபாட்டை வளர்க்கிறது, சமூக தொடர்புகளை ஊக்குவிக்கிறது மற்றும் தகவல் தொடர்பு திறன்களை வளர்க்கிறது. Post-active definition. Post-active phase involves evaluation reflection. Benefits: it enhances teaching practices, promotes learners assessment and identifies
areas of improvement. பின் செயல்நிலை வரையறை. பின் செயல்நிலை என்பது மதிப்பீடு மற்றும் சிந்தனை உள்ளடக்கியது. நன்மைகள்: இது கற்பித்தல் நடைமுறைகளை மேம்படுத்துகிறது, கற்பவர் மதிப்பீட்டை ஊக்குவிக்கிறது மற்றும் முன்னேற்றத்திற்கான பகுதிகளை அடையாளம் காட்டுகிறது. 21st century teaching skills. Definitions. 21st century teaching skills include critical thinking, creativity, and communication and collaboration. Benefits: prepares learners for the demands of the 21st century, promotes innovation, and enhances teaching practices. 21ஆம் நூற்றாண்டின் கற்பித்தல் திறன்கள் வரையறை. 21ஆம் நூற்றாண்டின் கற்பித்தல் திறன்களில் விமர்சன சிந்தனை, படைப்பாற்றல், தகவல் தொடர்பு மற்றும் ஒத்துழைப்பு ஆகியவை அடங்கும். நன்மைகள்: இது கற்பவர்களை 21ஆம் நூற்றாண்டின் தேவைகளுக்கு தயார்படுத்துகிறது, புதுமையை ஊக்குவிக்கிறது மற்றும் கற்பித்தல் நடைமுறைகளை மேம்படுத்துகிறது. Important points that we can see. Implementation and delivery is the interactive phase of teaching. Fostering engagement and motivation is the benefit of learner-centric approaches. Berner emphasized the importance of scaffolding and discovery learning. Planning and preparation is the pre-active phase of teaching. Critical thinking is a key skill for 21st century teaching. Critical thinking and creativity is a key aspect of 21st century teaching skills. தமிழ்ல பார்க்கலாம். இது முக்கியமான நினைவூட்டல். இந்த பகுதியில செயல்படுத்தல் மற்றும் வழங்குதல் என்பது கற்பித்தலின் ஒரு கட்டமாகும். ஈடுபாடு மற்றும் உந்துதலை வளர்ப்பது கற்பவர் மைய அணுகுமுறைகளின் ஒரு நன்மையாகும். ப்ரூனர் தாங்கமைதல் மற்றும் கண்டுபிடித்தல் கற்றலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறார். திட்டமிடல் மற்றும் தயாரித்தல் என்பது கற்பித்தலின் முன் செயல்பாட்டு கட்டமாகும். விமர்சன சிந்தனை என்பது 21ஆம் நூற்றாண்டு கற்பித்தலுக்கான ஒரு முக்கிய திறமையாகும். விமர்சன சிந்தனை மற்றும் படைப்பாற்றல் என்பது 21ஆம் நூற்றாண்டு கற்பித்தல் திறனின் முக்கிய கட்டமாகும். Again, let us recall the chapter. We have 7 points with teaching and learning. In this, we have 3 important points: relationship and learner-centric important points. And second phase, we can see children with special needs. We can see 2 important points: inclusive education and support and accommodations. Third, pedagogic methods. We have different types: inquiry-based learning, project-based learning, activity-based learning, cooperative and collaborative learning, individual and group learning. Then parents of organization learning, teacher-centric, subject-centric, learner-centric. Theory of instruction: Berner, scaffolding, discovery learning. Phase of teaching: pre-active, interactive, and post-active. And 21st century teaching skill: critical thinking, creativity, communication, collaboration. இந்த பகுதியில் முக்கியமான பகுதியை பார்க்கலாம். 7 பகுதிகள் இருக்கு. அதில் கற்பித்தல் மற்றும் கற்றல் 2 இருக்கு. உறவு, கற்றலை மையப்படுத்தியே கொண்டது 2. சிறப்பு தேவைகள் கொண்ட குழந்தைகள், அனைவரையும் உள்ளடக்கிய கல்வி, ஆதரவு மற்றும் சலுகைகள். கற்பித்தல் முறைகள்: விசாரித்தல் அடிப்படையான கற்றல், திட்ட அடிப்படையான கற்றல், செயல்பாடு அடிப்படையான கற்றல், கூட்டு மற்றும் இணைந்து கற்றல், தனிநபர் மற்றும் குழு கற்றல். 4வது பகுதி கற்றலை ஒருங்கமைக்கும் கோட்பாடுகள். பார்த்தீங்கன்னா ஆசிரியர் மைய கோட்பாடு, பாட மைய கோட்பாடு, கற்றல் மைய கோட்பாடு, அறிவுறுத்தல் கோட்பாடு. பார்த்தீங்கன்னா தாண்டல் கோல்
அதுக்கடுத்து கண்டுபிடிப்பு கற்றல். கற்றலின் கட்டங்கள்: செயல்பாட்டிற்கு முந்தையது, ஊராடும் செயல்பாடு, செயல்பாட்டிற்கு பிந்தையது. 21ஆம் நூற்றாண்டு கற்பித்தல் திறன்கள்: விமர்சன சிந்தனை, ஊக்குவித்தல், படைப்பாற்றல், தொடர்பு, ஒத்துழைப்பு. இதுதான் இந்த பகுதியில பார்த்திருக்கோம். நம்ம நீங்க ஒரு ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா இதுல ஏறக்குறைய ஒரு 21 கொஸ்டின் கேட்கலாம். ஏன்னா 7 பகுதி இருக்கு. ஒவ்வொரு பகுதியில் 3 கேட்டா கூட இந்த ஃப்ரேம்ல மட்டும் நீங்க ஒரு 21 கேள்வி எதிர்பார்க்கலாம். அதனால நம்முடைய பகுதியில் பாத்தீங்கன்னா தேவையில்லாத விளக்கங்களை குறைச்சிட்டு என்ன பாயிண்டோ அதை மட்டும் போக்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த பாயிண்ட் மட்டும் ஞாபகப்படுத்தினாலே போதும், உங்களுக்கு தேர்வுக்கு உதவியா இருக்கும். மீண்டும் யூனிட் 9 சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.